हर नमः पार्वती पदये तन्नारुடைய சிவனே போற்றி கலை நிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவூரையாடின ஸ்ரீ குருமாசஞ்சானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும் தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசஞ்சானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும் தர்மபுராதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தந்திரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும் இந்த பெரியபுராண சிந்தனையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்ட இந்து நாடார்கள் சங்க தலைவர் மற்றும் அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் திருமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் திருஞான சம்பந்த பெருமான் புராணத்தில் இருக்கின்றோம். அதில் ஞான சம்பந்த பெருமான் காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். பல தலங்கள் தரிசனம் செய்துவிட்டு காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்பது வரை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. பக்கம் சொல்லுங்க. இதுல பாட்டு வந்து 2884 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதான் ரெண்டு முன்ன பின்ன இருக்கும். சில இதுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். சரி, நீடு காஞ்சி வாணரும் நிலவு மெய்மை அன்பரும் மாடு சம்பை வள்ளலார் வந்தணைந்த போகையார் கோடுகின்ற இன்பனே குலாவு வீதி கோதினார் காடு கொண்ட பூகம்பாளை காமர் தோரணங்களால் நீடு காஞ்சி வாணரும், அதாவது என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய உயர்ந்த நீடுங்கிறதுக்கு எல்லாம் பொருள் வரும். அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், காஞ்சி வாணர்னா வசிக்கக்கூடியவர்கள், அந்த காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் நிலவு மெய்மை அன்பரும், அங்கு இருக்கக்கூடிய உண்மையான மெய்மைனா உண்மையான சிவனடியார்கள், அந்த சிவனடியார்களும் மாடு அப்படின்னா அருகில், எதன் அருகில்? காஞ்சிபுரத்திற்கு அருகில். காஞ்சிபுரத்திற்கு அருகில் சண்பை வள்ளலார் வந்தணைந்த, சண்பைனா சீர்காழிக்கு 12 பேர்ல ஒரு பேர் சண்பைன்னு பேர். அப்ப சண்பை வள்ளலார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் வந்தணைந்த, வந்து சேர்ந்த ஓகை, ஓகைனா மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் காரணமாக இன்பம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. கூடுகின்ற இன்பம், அந்த அடியார் பெருமக்களுக்கும் காஞ்சிபுரத்தில் உள்ளவர்களுக்கும் இன்பம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. நேர்குலாவு வீதி கோலினார், நல்ல நேராக இருக்கக்கூடிய வீதிகள். அப்ப வீதி அமைப்புகளும் நேராக அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல அமைத்திருக்கிறார்கள். சொல்லும்போது நகரேசு காஞ்சி அப்படின்பாங்க. ஒரு நகரம்னா காஞ்சிபுரத்தை பார்க்கணும் அப்படின்னுட்டு சொல்லி, அப்படி நேர்குலாவு வீதி, மிகவும் நேராக ஒழுங்காக இருக்கக்கூடிய அந்த வீதிகளை எல்லாம் அலங்கரித்தார்கள். கோலினார் அப்படின்னா அலங்கரித்தல்னு அர்த்தம்.
காடு கொண்ட பூகம், காட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்கு மரம், பூகம்னா பாக்கு மரம், வாழை, காமர் தோரணங்களால் அழகிய தோரணங்களை எல்லாம் கொண்டு அந்த காஞ்சிபுரத்து தெருக்களை எல்லாம், வீடுகளை எல்லாம் எல்லோரும் அலங்காரம் செய்தார்கள். அதாவது மிகவும் உயர்ந்த நிலைத்து இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய மக்களும், அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் உண்மையான அன்பு கொண்ட அந்த சிவனடியார்களும் ஞானசம்பந்த பெருமான் காஞ்சிபுரத்திற்கு அருகில் வந்து சேர்ந்ததை அறிந்து அந்த சந்தை வள்ளலாராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் காஞ்சிபுரத்திற்கு அருகில் வந்து சேர்ந்ததை அவர்கள் தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியால் அவர்களுக்கு இன்பம் அதிகமாகின்றது. மிகவும் நேராக அமைக்கப்பட்ட அந்த வீதிகளை எல்லாம் அவர்கள் அலங்காரம் செய்தார்கள். எப்படி அலங்காரம் செய்தார்கள்? காடு போல அந்த காட்டில் இருக்கக்கூடிய பாக்கு மரங்கள், வாழை மரங்கள், அழகிய தோரணங்களால் அந்த வீதிகளையும் வீடுகளையும் அந்த காஞ்சிபுரத்து நகரவாசிகள் இப்பொழுது அலங்காரம் செய்தார்கள். கொடி நிறைத்த வீதியில் கோல வேதிகை புறம், கொடி நிறைத்த வீதியில் கோல வேதிகை புறம், கடிகொள் மாலை மொய்த்த பந்த கந்த நீர் தசும்புடன், கடிகொள் மாலை மொய்த்த பந்த கந்த நீர் தசும்புடன், மடிவில் பொன்விளக்கெடுத்து மாதர் மைந்தர் மல்குவார், மடிவில் பொன்விளக்கு எடுத்து மாதர் மைந்தர் மல்குவார், படிவிளங்கும் அன்பரும் பரந்த பண்பில் ஏந்துவார், படிவிளங்கும் அன்பரும் பரந்த பண்பில் ஏந்துவார். அப்படி அந்த கொடிகள் எல்லாம் வரிசையாக கட்டப்பட்டிருக்கிறது அந்த வீதிகளில். கோல வேதிகை புறம், கோலன்னா அழகிய, வேதிகைனா வீட்டு திண்ணைன்னு அர்த்தம். வேதிகைனா திண்ணை. தியாகசாலையில் ஒரு திண்ணை கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வேதிகை அப்படிம்பாங்க. அப்படி அந்த அழகிய வீட்டு திண்ணைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அந்த புறம் வெளியே, வீட்டுக்கு வெளியே அந்த திண்ணைகள் இருக்கின்றது. அந்த கடிகொள் மாலை மொய்த்த பந்த, வாசனை மிகுந்த மாலைகளால் அந்த பந்தல்களில் அவர்கள் அதை அலங்காரம் செய்திருக்கின்றார்கள். கந்த நீர் தசும்புடன், கந்த நீர்னா வாசனை பொருந்திய நீர், தசும்புன்னா குடம். அந்த குடத்தில் வாசனை பொருந்திய நீரை ஊற்றி வாசல்ல அந்த பூரண கும்பத்தை அவர்கள் திண்ணையில், ஒவ்வொரு வீட்டு திண்ணைகளிலும் வைத்திருக்கின்றார்கள். அந்த வீட்டு திண்ணைகளெல்லாம் அழகாக மாலைகளால், நல்ல மனமிகுந்த மாலைகளால் அவர்கள் அலங்காரம் செய்து பந்தலிட்டிருக்கின்றார்கள். மடிவில் பொன் விளக்கு எடுத்து, கெடுதல் இல்லாத அந்த பொன் விளக்கு எடுத்து, பொன்னால் செய்யப்பட்ட விளக்குகளில் தீபங்களை ஏற்றி, மாதர் மைந்தர் மல்குவார், பெண்களும் அந்த ஆண்களும் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். படிவிளங்கும் அன்பரும் பரந்த பண்பில் ஏறுவார். இன்னமும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் அந்த மிகப்பெரிய இறைவனிடத்தில் கொண்ட அந்த பண்பின் காரணமாக அங்கே அவர்கள் குழுமி இருக்கின்றார்கள். ஈண்டுவார்னா குழுமி இருத்தல்னு அர்த்தம். அதாவது ஞானசம்பந்தர் வரக்கூடிய இடம் ஒரு தெரு அல்லது ஒரு 10 தெருன்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் காஞ்சிபுரம் எவ்வளோ பெரிய பகுதி. அதனால ஞானசம்பந்தர் வர்றாருன்னு கேள்விப்பட்டவுடனே அவர் வரக்கூடிய இடத்துக்கு அந்த பூமியில், அந்த காஞ்சிபுரத்தில், படினா பூமி, அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்தார்களாம். எல்லா இடத்துக்கும் போக முடியாதுல்ல. அதனால ஞானசம்பந்தர் எந்த வீதிக்கு வராங்களோ அந்த வீதிக்கு எல்லா மக்களும் வந்து ஈண்டுவார், அங்கே குழுமினார்கள். அதாவது திருஞான சம்பந்தரை வரவேற்பதற்காக வீதிகளில் கொடிகள் எல்லாம் வரிசை வரிசையாக கட்டப்பட்டிருந்தது. வீடுகளில் இருக்கக்கூடிய அழகிய அந்த திண்ணைகள், வேதிகை, அந்த திண்ணைகள் வெளிப்பக்கமாக இருக்கிறது. அதில் வாசனை மிகுந்த மலர்களை
மலர்களால் கட்டப்பட்ட அந்த தோரணங்களை அமைத்து பந்தல்களை அமைத்து அந்த வாசலில் பூரண கும்பமாக வாசனை பொருந்திய நீரை குடத்தில் ஊற்றி பூரண கும்பங்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்கின்றார்கள். மேலும் கெடுதலில்லாத விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். அந்த பெண்களும் ஆண்களும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். மேலும் அந்த காஞ்சிபுரம் என்ற அந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அன்பர்களும் ஞானசம்பந்தரை வரவேற்பதற்காக அப்படிப்பட்ட பண்பு மிகப்பெரிய பண்பு உடையவர்களாக அவர்கள் எல்லோரும் ஞானசம்பந்தர் வரக்கூடிய இடத்திற்கு இப்பொழுது கூட்டம் கூட்டமாக வந்து சேர்கின்றார்கள். கோதை மாதராடலும் புலவு தொண்டர் பாடலும் வேத கீதநாதமும் மிக்கழுந்து விம்மவே காதல் நீடு காஞ்சிவாணர் கம்பளைத்து எழுந்து போய் மூதையில் புறம்பு சென்று அணைந்து முன் வணங்கினார். கோதை அப்படின்னா மாலைன்னு, கோதைன்னா இந்த இடத்துல மாலைன்னு அர்த்தம். கோதை நாச்சியார் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்போ நாச்சியாங்கிறது அந்த அம்மா பேரு, கோதைங்கிறது மாலைன்னு அர்த்தம். சூடி கொடுத்த சுடற்கொடியார். அப்படி அந்த மாலைகளை அணிந்த பெண்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்கள் எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள். புலாவு தொண்டர் பாடலும், அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். வேத விற்பனர்கள் எல்லாம் வேதநாதத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இசை பாடக்கூடியவர்கள் கீதநாதத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சப்தங்கள் எல்லாம் மிகுதியாக எழுந்து ஆகாயத்தை சென்று சேர்கிறது. விம்முதல் அப்படின்னா ஆகாயத்தில் பெருகுகிறது. காதல் நீடு காஞ்சிவாணர் கம்பளைத்து எழுந்து போய், அந்த அன்பு மிகுந்த காஞ்சியில் வசிக்கக்கூடிய அந்த அன்பர்கள் ஆரவாரத்தோடு எழுந்து அவர்கள் செல்கின்றார்கள். மூதையில் புறம்பு சென்று, அந்த பழமையான மதில்கள் சூழ்ந்த அந்த மதிலுக்கு வெளியே அவர்கள் எல்லோரும் சென்று அந்த ஞானசம்பந்தர் வரக்கூடிய இடத்தில் சென்று அவர்கள் வணங்கினார்கள். அப்படின்னு மூதையில்னா, மூது அப்படின்னா பழமைன்னு அர்த்தம். மூத்து மூத்தவன், அதுல இருந்து வந்ததுதான் மூது அப்படின்ட்டு. எயில்னா மதில்சுவர்கள். காஞ்சிபுரம் வந்து ஒரு நாட்டுக்கு தலைநகர் அல்லவா, பல்லவ நாட்டுக்கு தலைநகர். அதனால மதில்கள் நிறைந்த, மதில் சுவர்கள் நிறைந்த காஞ்சி மாநகரம். அந்த மதில் சுவர்கள் வெளியே சென்று அவர்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் வரக்கூடிய இடத்தில் நின்று வணங்கி கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். கம்பளைத்தல் அப்படின்னா ஆரவாரம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். கம்பளைத்தல்னா அர்த்தம் ஆரவாரம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஞானசம்பந்தரை வரவேற்பதற்காக ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தெரிந்த கலைகளை அங்கே அர்ப்பணம், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மாலை சூடிய பெண்கள் எல்லாம் அங்கே நடனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள். கூட்டமான தொண்டர்கள் எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். வேத விற்பனர்கள் எல்லாம் வேத ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். கீதம் பாடக்கூடிய, இனிசை பாடக்கூடிய அன்பர்கள் எல்லாம் கீதத்தை பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி இந்த சப்தம் எல்லாம் எங்கும் அதிகமாக எழுந்து விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு, விண்ணுலகத்தை தொடக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. மேலும் அன்பு மிகுந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் ஆரவாரத்தோடு அவர்கள் ஞானசம்பந்தர் வரக்கூடிய இடத்திற்கு எழுந்து செல்கின்றார்கள். அந்த பழமையான மதில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தினுடைய அந்த பழமையான மதில்களை தாண்டி வெளியே வந்து ஞானசம்பந்தர் வரக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் வணங்கி அங்கே நிற்கின்றார்கள்.
சண்பையாளும் மன்னர் முன்பு தொண்டர் சண்பையாளும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சாத்தலும் பண்பு நீடியான முன்பிழிந்திரைஞ்சு பான்மை பண்பு நீடியான முன்பு இழிந்து இறைஞ்சு பான்மை கண்டு என் பெருக்கு மிக்க தொண்டர் அஞ்சலித்து எடுத்த சொல் மண் பறக்க வீழ்ந்தெழுந்து வானமுட்ட ஆர்த்தனர் சண்பை ஆளும் மன்னர் முன்பு தொண்டர் வந்து சார்ந்தவர். சண்பைன சீர்காழி. அந்த சீர்காழியை ஆளக்கூடிய அந்த மன்னர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் முன்பு தொண்டர்கள் எல்லாம் வந்து இப்பொழுது சேருகின்றார்கள். உடனே ஞான சம்பந்தரும் தன்னுடைய பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். பண்பு நீதி ஆன அந்த பண்புகள் நிறைந்த சம்பந்த பெருமான் அந்த ஞானம் அப்படின்னா பல்லக்குன்னு அர்த்தம். அந்த முத்து பல்லக்கு, அந்த முத்து பல்லக்கு முன்பு கீழே இறங்கி வருகின்றார். யானை முன்பு இழிந்துனா இறங்கி வருதல்னு அர்த்தம். இறைஞ்சு பான்மை கண்டு அடியார் மக்கள் எல்லாம் எல்லோரும் அடியார் பெருமக்கள் எல்லாம் வணங்குகின்றார்கள். அந்த வணங்கக்கூடிய தன்மையை காண்கின்றார். என் பெருக்கு மிக்க தொண்டர் அளவில்லாத, என் பெருக்குன்னா என்னன்னா எண்ணிக்கை, பெருக்குன்னா அதிகம்னு அர்த்தம். அப்போ அளவில்லாத அந்த உயர்ந்த தொண்டர்கள் எல்லாம் அஞ்சலித்து எடுத்த சொல் அரகர அரகரன்ட்டு அவர்களெல்லாம் இறைவனுடைய அந்த பெருமையை நாமாவளியை சொல்லிக்கொண்டே அவர்கள் இருக்கின்றார்கள். மண் பறக்க வீழ்ந்தெழுந்து வானமுட்ட ஆர்த்தனர். உடனே ஞானசம்பந்தரை பார்த்த உடனேயே அவர்கள் மண் பறக்க வீழ்ந்தெழுந்து பூமியில் கீழே விழுந்து எழுந்து வானத்தை போய் அந்த சப்தம் முட்டுமாறு அவர்கள் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா அரகர அரகரன்னு அவர்கள் எல்லோரும் ஆரவாரத்தோடு அவர்கள் அந்த மங்கள கோஷங்களை எல்லாம் அவர்கள் எழுப்புகின்றார்கள். அந்த மங்கள சொற்கள் எல்லாம் ஆகாயத்தை போய் முட்டுகிறது. ஞானம் அப்படின்னா முத்து பல்லக்குன்னு அர்த்தம். பண்பு நீடினா பண்புடைய சம்பந்தர் அப்படின்னு அர்த்தம். அந்த அடியார்கள் முன்பு இழிந்துன்னா கீழே இறங்கி, முத்து பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி அப்படின்னு அர்த்தம். சண்பையாகிய சீர்காழியை ஆளக்கூடிய மன்னராகிய திருஞான சம்பந்தர் முன்னிலையில் தொண்டர்கள் எல்லோரும் இப்பொழுது வந்து சேர்கின்றார்கள். பண்பு மிகுந்த திருஞான சம்பந்தர் அந்த முத்து பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி நிற்கின்றார். அடியார்கள் எல்லாம் அவர்களை ஞான சம்பந்தரை வணங்கக்கூடிய அந்த பான்மையை கண்டு நிற்கின்றார். அளவு மிகுந்த அளவில்லாத அந்த உயர்ந்த தொண்டர்கள் எல்லாம் அஞ்சலி செய்து கொண்டு அரகர அரகர என்று சொல்லி எடுத்து சொல்லக்கூடிய அந்த மங்கள சொல்லானது எங்கும் நீக்கமறு நிறைந்து இருக்கின்றது. அந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த பூமியில் தூசு கிளம்புமாறு கீழே விழுந்து அந்த ஞான சம்பந்தரை வணங்குகின்றார்கள். அவர்கள் அந்த அரகர அரகர என்று சொல்லக்கூடிய அந்த மங்கள சொல்லானது வானத்தை போய் முட்டுகிறது. அந்த வானுலகத்தை போய் முட்டுமாறு அந்த சப்தங்கள் இருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் ஆரவாரத்தோடு ஞானசம்பந்தரை வணங்கினார்கள். சேன்புயர்ந்த வாயில் நீடு சீர்கொள் சண்பை மன்னனார் வானிலாவு நீற்றணி விளங்கிட மனத்தினில்
அன்பர் தம்முடன் புகுந்திட புறத்துளோர் காணும் ஆசையில் குவித்த கைவினை எடுத்தனர் சேனுயர்ந்த வாயில் நீடு. சேன்னா தொலைவுன்னு அர்த்தம். இங்க இன்னும் உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். மிகவும் உயர்ந்த, அந்த மிகவும் உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த வாயில், அந்த வாயிலில் அந்த சீர்கொள் சந்தை மன்னனார், பெருமை மிகுந்த அந்த சீர்காழிக்கு அரசனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் வான் நிலாவு நீற்று அணி விளங்கிட, அதாவது ஒளி பொருந்திய அந்த திருநீரு அவருடைய ஆபரணமாக அவருடைய உடம்பிலெல்லாம் விளங்கிட அப்படின்னா ஞானசம்பந்தர் உடம்பெல்லாம் திருநீர் பூசிருக்கிறார். அந்த திருநீரானது ஒளி, வான்நிலாவுன்னா ஒளி விடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அந்த நீற்று அப்படின்னா திருநீர், அணின்னா ஆபரணம். அந்த திருநீர் ஒரு ஆபரணத்தை போல ஞானசம்பந்தருடைய உடம்பில் விளங்கி இருக்கின்றது. மனத்தில் போனும் அன்பர் தம்முடன் புகுந்திட, மனத்தில் அன்பு உடைய அந்த அன்பர்கள், அந்த அன்பர்களோடு ஞானசம்பந்தர் உள்ளே புகுகிறார். புறத்துளோர் காணும் ஆசையில், சுற்றிலும் மக்கள் கூட்டம் இருக்கிறது. அப்போ வெளிப்பகுதியில கொஞ்சம் அவருடைய முகம் தெரியாத மக்கள் எல்லாம் ஞானசம்பந்தரை பார்க்கக்கூடிய ஆசையில் அப்படியே அந்த கையை குவித்து அவர்கள் வணங்கி கொண்டே வருகின்றார்கள் அப்படின்னு. அது என்ன, அதாவது மனத்தினில் அன்பு போனும் அன்பர் அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுல அன்பு இருக்காது, ஆனா ஊர் மதிக்கணுமேன்னுட்டு சில பேர் செய்வாங்க. அது பேச்சு வழக்குல கூட சொல்லுவாங்க, ஊர் மதிக்கணும்னு அவன் செய்தான் அப்படின்பாங்க. சில பேரை பார்த்து மனசுல அன்பாவது பக்தியாது அவர்கிட்ட, ஊர்காரங்க சத்தம் போடுவாங்களே அப்படின்னு செய்யலாம் பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. அப்போ மனதில் அன்பு இருக்கணும். இங்க ஞானசம்பந்தரை பார்க்க வந்தவர்களுடைய மனதிலெல்லாம் அன்பு மிகுந்து இருக்கலாம். அதான் மனத்தினை பூணும் அன்பர் அப்படிங்கிறது. மனசுல இருக்கும்போது அது வெளியிலையும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். வெளி வேஷம் இல்லாம நல்ல தெரிய ஆரம்பித்து விட்டோம். அதாவது ஆகாயத்தை தொடும் அளவிற்கு மிகவும் உயர்ந்த அந்த வாயில், அந்த வாயிலில் அந்த பெருமை மிகுந்த சீர்காழிக்கு மன்னனாகிய திருஞான சம்பந்த பெருமான் ஒளி பொருந்திய திருநீற்றையே ஆபரணமாக அவர் பூசி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திருநீர் அவருடைய உடம்பில் விளங்கி இருக்கின்றது. மனத்தில் அன்பை தரித்து கொண்ட அந்த அன்பர்கள் தம்மோடு இப்பொழுது உள்ளே புகுந்து செல்கின்றார் திருஞான சம்பந்தர். புறத்து உள்ளோர், வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் ஞானசம்பந்தரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் அந்த கையை குவித்த கைகளை அவர்கள் எடுத்து ஞானசம்பந்தரை இப்பொழுது பார்க்கின்றார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் அதாவது பக்குவம் சிறப்பு, அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். கரம் குவிவார் உள்மகிழும் போன் கடல்கள் வருக அப்படின்னா இப்படி கையை கும்பிடுறதுன்னு அர்த்தம். சிரம், அது ஒரு பக்குவம், உயர்ந்த பக்குவம். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வருகன்னா தலைக்கு மேல ஒருத்தரை நினைச்சோன்னு அப்படி தலைக்கு மேல கை போகும். அது அனிச்சை செயல்பாங்க. அந்த தன்னை போல அது நடக்கும். அது பக்குவம் அதிகமானவர்களுக்கு அப்படி அவர்கள் செய்வார்கள். பக்குவம் அதிகமானவர்கள் செய்வார்கள். அப்போ இந்த கையை எடுத்து தலைக்கு மேலே தூக்கி அவர்கள் கும்பிடுவாங்க. அதே நேரத்தில் பின்னாலேயும் கூட்டம் இருக்குன்னு நினச்சி பார்க்கணும். இவங்க வாட்டு தலைக்கு மேலே கையை வச்சு கும்பிடும்போது பின்னால் உள்ளவங்களுக்கு பூரா மறைக்கும். அதனால சில இடங்களில் நம்ம கவனமாக மற்றவங்களும் தரிசனம் பண்ணணும், நாமும் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாம் கும்பிடணும்.
வியன்னெரும் வியனெடும் தெருவினோடு மிக்க தொண்டராற்பட கயலடுங்கண் மாதரும் காதல் நீடு மாந்தரும் புயல் பொழிந்ததாம் என கோவினோடு பொற்சுண்ணம் இயலுமாறு வாழ்த்தெடுத்து இருவருங்கும் வீசினார். சரி, அந்த தெருவில் ஞானசம்பந்த பெருமாள் வரக்கூடிய அந்த வீதியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஆரவாரத்தோடு அவரை வரவேற்கின்றார்கள். வியன் நெடும் தெருவினோடு அகன்ற நீண்ட அந்த தெருவில் மிக்க தொண்டர், அங்கு இருக்கக்கூடிய அதிகமான தொண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுமன தொண்டர்னு போட வேண்டியதான, மிக்க தொண்டர்னா தெரு பூரா அடைச்சு போய் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த தெரு பூரா தொண்டர்களால் அடைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படின்னா கூட்டம் கூட்டமா அந்த தெருவே தெரியாத அளவுக்கு கூட்டங்கள், தொண்டர் கூட்டங்கள் இருக்கின்றது. அதான் மிக்க தொண்டர் அப்படின்ட்டு வந்து போடுறாங்க. அந்த ஞானசம்பந்தர் வரக்கூடிய தெருவில் நிற்கக்கூடிய அந்த அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்கின்றார்கள். கயல் நெடுங்கண் மாதரும், மீன் போன்ற நீண்ட கண்களை உடைய அந்த பெண்களும், காதல் நீடு மாந்தரும், அன்பு மிகுந்த அந்த பெண்களும், புயல் பொழிந்ததாம் என மேலிருந்து மழை, புயல்னா மழைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, மழை பொழிந்ததை போல பூவினோடு பொற்சுண்ணம், அந்த பூக்களோடு அந்த பொற்சுண்ண பொடிகளை எல்லாம் இயலுமாறு வாழ்த்தெடுத்து, தங்களுக்கு தெரிஞ்ச வாழ்த்துக்களை எல்லாம் அவர்கள் பாடிக்கொண்டே இருமருங்கும் வீசினார்கள். ரெண்டு பக்கமும் அவர்கள் வீசுகின்றார்கள் அப்படின்ட்டு. இந்த பொற்சுண்ணம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றாங்க. பொடி, அவல் இதெல்லாம் வீசுவாங்க. பூக்கள் இது எல்லாமே இந்த பொற்சுண்ணத்துல அடங்கும். அதுக்கப்புறம் அதாவது ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க. மஞ்சள் பொடி, அரிசி பொடி இதெல்லாம் லேசாக தூவுவாங்க. எல்லாரும் முகத்திலையும் படுத மாதிரிலாம் இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு அதில் சில மருந்துகள் உள்ள குணம் வாய்ந்த பொடிகளை எல்லாம் தூவுவாங்க. அது வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரியே அங்கே வந்து வேலை செய்யும். அதான் பொற்சுண்ணம் அப்படிங்கிற இது. சில இதில் அது வந்து இந்த சுண்ணாம்பு கலவையும் வந்து சொல்லுவாங்க. சுண்ணாம்பு பொடி இதெல்லாம் ஒரு மிக பெரியவர்கள் வரும்போது அவர்கள் வந்து அந்த வரக்கூடிய வழியில், அவங்க மேலெல்லாம் வீச மாட்டாங்க, வரக்கூடிய வழியில அதை தெளிப்பார்கள் அவர்கள். இயலுமாறு வாழ்த்தெடுத்து, அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன இயலுமோ அதுபோல அவர்கள் வாழ்த்துக்களை எல்லாம் பாடிக்கொண்டு அந்த பூக்கள் பொற்சுண்ணங்களை எல்லாம் அவர்கள் இரண்டு பக்கங்களும் வீசினார்கள். இந்த அதாவது பொற்சுண்ணம்ங்கிறது அதை வாசனை பொடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதில் எல்லா பொருள்களும் அடங்கியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கரன் கோயிலில் திருவிழா நடக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும்போது சாமி அவங்கவுங்க இடத்துக்கு வரும்போது அவங்க என்ன கடை வச்சுருக்காங்களோ அந்த கடையில் உள்ள பொருளை எடுத்து வீசுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மொளாத்த கடை தான் ஜாஸ்தி. அந்த ஊரில் மொளாத்தலும் பருத்தியும் தான் ஜாஸ்தி. அந்த 4 ரத வீதியிலையும் வீடுகளுக்கு முன்னால் வந்து பெரிய பெரிய மிழவற்றல் மண்டிகள், பருத்தி மண்டிகள் தான் அங்கே இருக்கு. அவங்க மொளாத்தலையும் பருத்தியும் எடுத்து சாமி சப்பரத்து மேலே வீசுவாங்க. மக்களுக்கு தும்மலாக வந்து படாத பாடுபட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காவல்துறையில சொல்லி இப்போ கொஞ்சம் அந்த மொளாத்தலை போடுறதுக்கு கொஞ்சம் நிப்பாட்டியிருக்காங்க. பருத்தியை மட்டும் போடுறாங்க. இல்லைன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதே காரம் தான். அந்த 4 ரதவீதி விற்று வர்றதுக்குள்ள அப்படி சில இடங்கள்ல விளை பொருட்களை அப்படியே இது பண்ணுவாங்க.
ஞானசம்பந்தர் வரக்கூடிய அந்த அகன்ற நீண்ட தெருவில் இருக்கக்கூடிய அதிகமான தொண்டர் கூட்டங்கள் ஆரவாரத்தோடு ஞானசம்பந்தரை வரவேற்கின்றார்கள். மீன் போன்ற நீண்ட கண்களை உடைய மாதர்களும் அன்பு மிகுந்த பெண்களும் அந்த மழை பொழிந்ததை போல பூக்கள் பொற்சுண்ணங்களை எல்லாம் அவர்கள் இரண்டு பக்கமும் வீசுகின்றார்கள். தங்களுக்கு இயன்றவாறு வாழ்த்துக்களை எல்லாம் அவர்கள் எடுத்து பாடிக்கொண்டு இவ்வாறு அவர்கள் இருமருங்கும் வீசிக்கொண்டு அவர்கள் வரவேற்கின்றார்கள் ஞான சம்பந்தரை. இன்ன வண்ணம் யாவரும் இன்பமெய்த எய்துவார். எண்ணுவார் சடை முடி பிரான் மகிழ்ந்த கோயில்கள் முன்னுற பணிந்து போய் மொய்வரை திருமகள் மண்ணு பூசனை மகிழ்ந்த மன்னர் கோயில் முன்னினார். இன்ன வண்ணம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் எல்லோரும் இன்பத்தை அடையுமாறு ஞானசம்பந்தர் அங்கே வருகின்றார். எய்துவார் வந்து சேர்கின்றார். பின்னுவார் சடைமுடி பிரான் நன்கு பின்னப்பட்ட நீண்ட சடைமுடியை உடைய பிரான் அந்த ஏகாம்பரநாதர். அந்த ஏகாம்பரநாதர் மகிழ்ந்த கோயில்கள் அவர் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய கோயில்கள் முன்னுற பணிந்து போய் அந்த கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த கோயில்களிலெல்லாம் முன்னிலையில் பணிந்து கொண்டே செல்கின்றார். அடுத்து மொய்வரை திருமகள் அந்த உயர்ந்த மலையாகிய இமயமலை. அந்த இமயமலையினுடைய திருமகள் யாரு? பார்வதி தேவி, அந்த காமாட்சி அம்மை. அந்த காமாட்சி அம்மை மொய்வரை திருமகள்னா காமாட்சி அம்மைன்னு அர்த்தம். வரைனா மலை, இங்க இமயமலை. உயர்ந்த அந்த இமயமலையினுடைய திருமகளாகிய அந்த காமாட்சி அம்மை மலைமகள் அந்த காமாட்சி அம்மை நிலையாக மண்ணுன நிலையாக இன்னமும் அந்த காஞ்சிபுரத்துல அவங்க கோவில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான் மண்ணு. நிலையாக பூசனை செய்து மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மன்னர் யாரு? ஏகாம்பரநாதர். அந்த ஏகாம்பரநாதரினுடைய கோயிலில் முன்னிலையில் இப்பொழுது ஞானசம்பந்தர் வருகின்றார். காஞ்சிபுரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் பார்த்தீங்கன்னா கோயில் நகரம்னே அதுக்கு பேர். தடுக்கி விழுந்த இடமெல்லாம் கோயிலாக தான் இருக்கும். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா தெரு முக்குக்கு முக்கு கோயில். முக்குக்குன்னா பிள்ளையார் கோயில்லாம் இருக்காது, சிவன் கோயிலாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு சிறப்பு. ஒரு தெரு முடியுதுன்னா அந்த தெரு முடிவுல ஒரு சிவன் கோயில். இப்படி அந்த காஞ்சி மாநகரத்தில் சிவ வழிபாடு ரொம்ப அதிகமாக உள்ள. அதனால அப்போ ஞானசம்பந்தர் இப்போ ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு போறார். அப்போ போற வழியிலேயே நிறைய கோயில்கள். அந்த கோயில்கள் அப்போ அது சிவாலயங்களாக இருந்தால் தானே ஞானசம்பந்தர் வணங்குவார். அப்படி போற வழியிலேயே அந்த நிறைய சிவாலயங்கள் எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் வணங்கி கொண்டே சென்றாராம். அதான் அதுல பார்த்தீங்கன்னா பிரான் மகிழ்ந்த கோயில்கள் முன்னுற பணிந்து போய் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களை எல்லாம் கோயில் வாசல்லையே நின்று பணிந்து கொண்டே வணங்கி கொண்டே ஞானசம்பந்தர் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு செல்கின்றாராம். அதான் இப்பவும் காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அந்த ஒவ்வொரு இங்க எப்படி ஒவ்வொரு தெரு முக்கில் பிள்ளையார் கோயில் வைக்கிறோமோ அங்க ஒரு சிவன் கோயிலா சுவாமி அம்பாள் மட்டுமாவது வச்சிருப்பாங்க அவங்க. வரைன மலை, இந்த இடத்துல இமயமலை. இமயமலையினுடைய திருமகள் இந்த மகாலட்சுமியாக இருக்கக்கூடியவள் அந்த உமாதேவியா, அங்க காமாட்சி அம்மை. அந்த காமாட்சி அம்மை இந்த காஞ்சிபுரத்துல பூஜைகள் செய்து மகிழ்ச்சியாக இருந்த திருத்தலம் இந்த காஞ்சிபுரம். அதுல அந்த கம்பையாறு அப்படின்னு சொல்லுவாங்க, பாலாறு. அம்பிகைக்கு சுவாமி
ஆகமங்களை எல்லாம் உபதேசம் பண்றாங்க. பண்ணிட்டு என்னைய பூஜை பண்ணுவது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அம்பிகைகிட்ட சொல்றாங்க. உடனே அம்பிகைக்கு சுவாமியை பூஜை பண்ணணுங்கிற ஆசை வந்துருக்கு. என்ன ஆசை வந்த உடனே சுவாமிகிட்டே சொல்றாங்க. என்ன பெரிய புராணத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அல்ல அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவன் அம்பிகைக்கு அளவில்லாத ஆகமங்களை எல்லாம் உபதேசம் பண்றார். அந்த இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது, நான் உண்மையிலேயே விரும்புவது எதை என்றால் உண்மையாவது பூசனை, என்னை பூஜை பண்ணுவதை நான் விரும்புகின்றேன் அப்படிங்கிறார். என உரைக்கிறார். உடனே அம்பாளுக்கு அவங்க சுவாமியை பூஜை பண்ணணுங்கிற ஆசை வரலாம். அண்ணலார் தன்னை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள். ஆதரித்தல்னா ஆசைப்படுதல்னு அர்த்தம். பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவர் குழந்தை. அந்த காமாட்சி அம்மை சுவாமியை பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த இதுவும் அந்த காஞ்சிபுரத்துல உள்ள பாட்டு தான் பெரிய புராணத்துல. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நாயனார் புராணம் ரொம்ப சின்ன ஒரு புராணம், ஒரு 10-15 பாட்டுக்குள்ள அடங்கிடும். ஆனா அந்த புராணத்துல நிறைய பாடல்கள். அதுல ஒரு புராணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நகரம், நாடு, மலை, ஆறு இதெல்லாம் விவரிக்கணும். அந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துலதான் இதெல்லாம் சேர்க்கிறார் விரிவாக எடுத்து சொல்றாங்க. அதுல காஞ்சி நகரம்னு வரும்போது காஞ்சி மாநகரத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. ஆறுன்னு வரும்போது பாலாரை பத்தி எடுத்து சொல்றாங்க. சரிதா? அந்த காஞ்சி மாநகரத்துல அம்பிகை இறைவனை பூஜை செய்த அந்த வரலாறுலாம் அந்த புராணத்துல திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்துல எடுத்து சொல்றாங்க. அப்படி அந்த அம்பிகை அந்த ஏகாம்பரநாதரை பூஜை செய்த திருத்தலம் தான் காஞ்சி மாநகரம். அதைத்தான் இதுல சொல்றாங்க. இவ்வாறு அங்கு வரக்கூடிய அந்த திருத்தொண்டர்கள் அனைவரும் இன்பம் அடையுமாறு ஞானசம்பந்த பெருமான் அங்கே வருகின்றார். கெட்டப்பட்ட நீண்ட சடையை உடைய அந்த சடைமுடியை உடைய அந்த ஏகாம்பரநாதர் அவர் மகிழ்ந்து இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் அந்த அந்த ஏகாம்பரநாதர் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய வழியில் நிறைய கோயில்கள் இருக்கின்றது. அந்த கோயில்களின் முன்னிலையிலெல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் பணிந்து வணங்கி கொண்டு அந்த ஏகாம்பரநாதரை நோக்கி அவர் செல்கின்றார். அந்த உயர்ந்த அந்த மலையாகிய இமயமலைக்கு திருமகளாக இருக்கக்கூடிய அந்த இமவான் மகளாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மையார் நிலைத்து பூஜனை மகிழ்ச்சியோடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மன்னனாகிய ஏகாம்பரநாதர் வீட்டிருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு முன்னிலையில் இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் வந்து சேர்ந்தார். அங்க பேசிட்டு இருக்காருமா. கம்பவாணர் கோயில் வாயில் கண்டு கை குவித்தெடுத்து கும்பரோங்கு கோபுரத்தின் முன்னிறைஞ்சி உள்ளணைந்து அம்பன் மாளிகை புறத்தில் அன்பரோடு சூழ வந்து இன்பர் ஞானம் உய்ய வந்த பிள்ளையார் இறைஞ்சுவார்.
கம்பவாணர் கோயில் வாயில் கண்டு. கம்பவாணர்னா ஏகாம்பரத்தில் வசிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஏகாம்பரநாதர்னு அர்த்தம். அந்த ஏகாம்பரநாதரினுடைய கோயில் வாசல் அதை கண்டு கையால் குவித்து வணங்குகின்றார். கை குவித்து வணங்குகின்றார். வாசலை பார்த்த உடனேயே வணங்குகின்றார். உம்பர் ஓங்கு கோபுரத்தின் முன்னிறைச்சு, அந்த விண்ணுலகத்தை தொடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் முன்னால் நின்று இறைவனை வணங்குகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அந்த கோபுரத்தை வணங்கி கொண்டு உள்ளணைந்து கோயிலுக்குள் அவர்கள் எல்லோரும் செல்கின்றார்கள். அம்பொன் மாளிகை புறத்தில் அன்பரோடு சூழ வந்து, அந்த அழகிய பொன் மாளிகை கோயில் பொன் மாளிகைன்னு சொல்றார். அந்த பொன் மாளிகையாக இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு பலமாக வந்து, புறத்தில் அப்படின்னா வெளிப்புறத்தில் அப்படின்னா பலமாக வருதல்னு அர்த்தம். புறத்தில் அன்பரோடு சூழ வந்து, அன்பர்களோடு எல்லோரும் அந்த வெளிப்பிரகாரத்தை முதலில் வலமாக வருகின்றார்கள். சூழ வந்து இம்பர் ஞாலம் உய்ய வந்த பிள்ளையார். இந்த உலகத்தில் உள்ள உலகமும் இந்த உலகத்தில் உள்ள மக்களும் உய்வதற்காகவே அவதாரம் செய்து வந்த பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் அந்த ஏகாம்பரநாதரை வணங்குகின்றார். முதல்ல ஒரு கோயிலுக்கு போனவங்க பிரகாரத்தை சுற்றி வரணும். எத்தனை பிரகாரம் இருந்தாலும் அந்த பிரகாரத்தை சுற்றி வரணும். அதுக்கப்புறம் தான் மூலஸ்தானத்துக்கு போகணும். இது இளமை காலத்துல உள்ளவங்களுக்கு. கொஞ்சம் வயசானவங்களுக்கு விதிவிலக்கு. அவங்க நேரடியா மூலஸ்தானத்துக்கு போய் தரிசனம் பண்ணலாம். அதுக்காண்டி இதுதான் சட்டம்னுட்டு சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சட்டத்தை கட்டணும். இளமை காலத்துல ஒவ்வொரு பிரகாரமா, சில கோயில பார்த்தீங்கன்னா 5 பிரகாரம் 3 பிரகாரம் 2 பிரகாரம்லாம் இருக்கும். முடிஞ்சா 5 பிரகாரமும் சுத்தணும், இல்லை 3 பிரகாரம் சுத்தணும். முடியலையா நேரையா சார்ந்து போய் பார்க்கணும். ஆனால் சட்டம் பலமாக இறைவனை தரிசனம் பண்றது சட்டம். அதை ஞானசம்பந்தர் செய்கின்றார். முதல்ல பிரகாரமாக பலமாக இறைவனை தரிசனம் செய்கின்றார். அந்த ஏகாம்பரநாதரினுடைய கோயில் வாசலை கண்ட உடனேயே கை குவித்து வணங்குகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அந்த உம்பர் ஓங்கு தேவர் உலகத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ந்து இருக்கக்கூடிய மிக உயரமான அந்த கோபுரத்தின் முன்னால் இறைஞ்சி வணங்குகின்றார். அதன் பிறகு அந்த கோபுர வாசலுக்கு உள்ளே சென்று அந்த அழகிய பொன் போன்ற மாளிகையாக இருக்கக்கூடிய கோயிலின் வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தில் அன்பர்கள் சூழ அந்த பிரகாரத்தை வலமாக வருகின்றார். இவ்வாறு இந்த உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும் உய்வதற்காகவே அவதாரம் செய்து வந்த பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் இறைவனை வணங்கி கொண்டு பிரகாரத்தை வலமாக வருகின்றார். செம்பொன்மலை கொடி தழுவ குழைந்தருளும் திருமேனி, செம்பொன்மலை கொடி தழுவ குழைந்தருளும் திருமேனி, கம்பரை வந்தெதிர் வணங்கும் கவுனியதம் காவலனார், கம்பரை வந்தெதிர் வணங்கும் கவுனியதம் காவலனார், பம்பு துளி கண்ணருவி பாய்ந்து மயிர் புழகம்பர, தம்பெருது மணக்காதல் தள்ள நிலமிசை தாழ்ந்தார், அந்த செம்பொன் மலை கொடி தழுவ. செம்பொன் மலை அப்படின்னா சிவந்த பொன் போன்ற இமயமலை. அந்த இமயமலையினுடைய கொடினா மகள். அந்த குலக்கொடி அப்படின்னு சொல்றோம்ல, குலக்கொடின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய குலத்தினுடைய மகள் அப்படின்னு அர்த்தம். எங்கள் குலக்கொடியா அப்படின்னு பாருங்க சில பேர்.
அப்படி அந்த இமயமலையினுடைய மகளாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மை, அந்த காமாட்சி அம்மை இறைவனை தழுவ இறைவன் தன்னுடைய மேனி அப்படியே குழைந்து அருள் செய்கின்றார். இறைவனுடைய மேனி குழைந்து, மலை போல இருந்த மேனி குழைந்து அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திருமேனி உடைய அந்த இறைவரை, திருமேனி கம்பரை, அப்படிப்பட்ட அந்த திருமேனியை உடைய ஏகாம்பரநாதரை வந்து எதிர்வணங்கும் கவுனியர்தம் காவலனார். அந்த இறைவனுடைய முன்னிலையில் வந்து அவரை வணங்கக்கூடிய அந்த கவுனியர் குலத்தினுடைய காவலனராக இருக்கக்கூடிய கவுனியர் குலத்தில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் ஏகாம்பரநாதர் முன்னிலையில் வந்து வணங்குகின்றார். பம்பு துளி கண்ணருதி, அந்த துளி துளியாக கண்ணிலிருந்து அந்த துளிகளானது கண்ணீரானது துளிர்க்கிறது. பம்புனாலும் பம்புனா துளிக்கும், பம்புனா துளிக்கும், துளிக்கும் துளி அப்படின்னு அர்த்தம். அப்படி கண்ணிலிருந்து சிறு சிறு துளிகளாக அந்த கண்ணீர் வந்து அதன் பிறகு அது அது அருவி போல பாய்கிறது. மயிர் புழகம் வர, மயிர் பூச்சரிதல், அந்த கை காலில் உள்ள முடிகள்லாம் ஒரு மகிழ்ச்சி அதற்கு ஏற்படுகிறது. தம் பெருகு மனக்காதல் தள்ள, தன்னிடத்தில் பெருகி இருக்கக்கூடிய மனதில் உள்ள அந்த அன்பானது அவரை கீழே தள்ள நிலமிசை தாழ்ந்தார், கீழே விழுந்து வணங்குகிறார். ஞான சம்பந்த பெருமான். அதாவது இறைவனை பார்த்த உடனேயே அந்த அடியார்களுக்கு உரிய ஒரு செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள்லாம் இங்க ஞான சம்பந்தருக்கு ஏற்படுகிறது. கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது, அந்த மயிர்கூச்சரிதல் ஏற்படுகிறது, புலகாங்கிதம் அடைதல் அப்படின்பாங்க. அப்படி அந்த அன்பின் காரணமாக தரையில வந்து நாம கீழே விழுந்து கும்பிடணும்னே நம்ம நினைக்கவே வேண்டாம், நம்மளே கீழே விழுந்துருவோம். அப்படின்னா அனிச்சை செயல் அர்த்தம். தள்ள அப்படின்னா அனிச்சை செயலாக நாம கீழே விழுந்து வணங்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்து சொல்லப்படுகிறது. அதாவது சிவந்த பொன்மலையாக இருக்கக்கூடிய இமயமலையினுடைய கொடியாக இருக்கக்கூடிய மகளாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மை தழுவ, ஏகாம்பரநாதரை தழுவ, அந்த மலை போன்ற மார்பகங்கள் ஏகாம்பரநாதருடைய அந்த மலை போன்ற உடம்பு குழைந்து அருளக்கூடிய அந்த திருமேனியை உடைய அந்த ஏகாம்பரநாதரினுடைய எதிரில் வந்து அவருடைய எதிரில் நின்று வணங்கக்கூடிய அந்த திருஞான சம்பந்த பெருமான். அவர் கவுனியர் கோத்திரத்தினுடைய காவலனராக இருக்கக்கூடியவர். அந்த திருஞான சம்பந்தருக்கு இறைவனை வணங்கியவுடன் அந்த உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதங்கள் நிகழ்கிறது. அவருடைய கண்ணில் துளி துளியாக நீர் வந்து அருவி போல கண்ணீர் பாய்கிறது. அந்த மயிர் புழகம் ஏற்படுகிறது, மயிர் கூச்சரிதல், புலகாங்கிதம் அடைதல் ஏற்படுகிறது. அவருடைய மனதில் அன்பு பெருகிய காரணத்தினால் கீழே அவர் அனிச்சை செயலாக கீழே விழுந்து இறைவனை வணங்குகிறார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே.